அப்பாடா! இப்பவாச்சும் நீங்க பண்ணது தப்பு மாப்பிள அப்படின்னு மாமியாரு ஒத்துக்கிட்டாங்களே! அடடடடா! ஆனா ஒண்ணுங்க, இது தான் பொண்ணுக்கு தனக்கு வந்தா ரத்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி தான். இதே மருமக விஷயமா இருந்தா, "நீ பண்ணுனது தப்பு தான்டா சுரேஷு, பாக்கியராஜ்ன்னு" சொல்லுவாங்களா என்ன? இப்ப தான் புள்ள அப்படின்னோனே, மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இறங்கிர்றாரு பாக்கியராஜும். அந்த அளவுக்கு எல்லாம் ரவுண்டு கட்டுதுங்க. மதி வந்ததுக்கப்புறம், "ஏய்! நீ தான் சொன்னியாடி, நீ தான் சொன்னியாடின்ட்டு" ஆத்தாளு மயன மொய் மொய்ன்னு மொய்க்க, நான் சொல்லலேன்னு சொல்ல வாய் எடுக்காம, ஆமான்னு சொல்லிருதுங்க. ரேவதி ரொம்ப நல்ல பிள்ளையா தாங்க, நல்ல பிள்ளையா தாங்க வளர்த்து வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தா, "நீ தான் சொன்னியாடி" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா குறும்பி கூத்தாடுற அளவுக்கு செவுல்லே 4 குடுக்குறாங்க பாருங்க. நல்லவங்களுக்காமாங்க அப்படி குடுக்குறது, சப்புன்னு அறையிறாரு. அட்டிக்கையில இதே சாமி படமா இருந்தா, அந்த காலத்துலலாம் கை அப்படியே ஆன்னு இழுத்துக்கிறோம். காது, தலை எல்லாமே கை அந்த தூரத்துக்கு போகும் பாருங்க. அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா, ஆடி மாசம் அதுவுமா ஒரு பொண்ணு கன்னத்துல கைய வச்சர்றான். அடி ஆனா அந்த சாமி என்ன பண்ணுதுன்னு தான் தெரியல. இப்ப அடிச்ச கையோட பண்ணுது. இப்ப சாமி வரும் பாருங்களேன் பாக்கியராஜ் ரூபத்துல. இப்போ அந்த புள்ள அழுதுகிட்டே போக, "எங்கடி போற? வந்து சமவாடி. இனிமே நீ உன் வீட்டுக்கு நீ ஃபோன் இருந்தா தாண்டி பேசுவ" அப்படின்னு ஃபோன புடுங்கி தொப்புன்னு தூக்கி எறிறான். அப்படியே அழுகுறாங்க. "நீ அடிச்சா ஓகே. அது கண்ணு ஆறிரும். ஃபோன போட்டு உடைக்கிறியே! அதுக்கு 10,000 செலவு பண்ணணுமேன்னு" பார்க்குறாங்க மேலயும் கீழயும். புரிஞ்சுக்கிறாரு பார்வையில. "என்னடி பார்வ? ஃபோனு போனா போகுதுடி. நான் வாங்கி தருவேன்டி." உனக்கு எதுக்குடி வாங்கணும்? உங்க அம்மாவுட்ட ஏதாவது செய்தி சொல்லணும்னா, நான் என் ஃபோன்ல தருவேன்." எவ்ளோ திமிரு இருந்தா அவ தெனாவட்டா பேசிட்டு போவா. "நீ இந்த அளவுக்கு நீ வந்து கடடி" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போட போகையில, "டேய் சமையல்லாம் யார்றா சமைக்கிறது? சமைக்க சொல்லு." "ஆ ஆமால்ல போய் சமைடி" அப்படின்னு உள்ளுக்க சொன்னா, இங்க பார்த்தா மதி வந்துருது. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "என்ன ஆச்சா? போய் நல்லா திட்டி விட்டு தான் வந்தேன்" அப்படின்னு மலர்ட்ட சொல்ல, மலருக்கு தூக்கி வாரி போடுது. ஏதாவது தங்கராஜ் ஏதாவது பண்ணியிருப்பாரே அப்படின்ட்டு டக்குன்னு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி தகவல சொல்றாங்க மலரு. இந்த மாரி, அந்த மாரி, இந்த மாரின்ட்டு. "என்ன மலரு? மதி ஏன் இப்ப போணுச்சு? பொறுமையா கேட்டுருக்கலாம்ல" அப்படிங்கையில, "சரி அ போயிட்டா. ஆனா அம் ரேவதி கிட்ட உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டு வந்திருக்கா. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்கங்கையில, ரேவதிய போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க." "சரி இரு, இரு கால் பண்றேன்னு" பண்ணா, சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப்ன்னு வருது. மாப்பிள்ளைக்கு அடிப்போமா, அவன் அடிச்சா மட்டும் எடுக்கவா போறான்? அடிக்கிறாங்க. ஆனா ஃபோன் பண்றாய்ங்க. ஃபோன் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்றான். கட் பண்றான். என்ன இது சரி வரலையேன்ட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. இதுக சமைச்சு எடுத்துட்டு வந்து, "ஏய் சாப்பாட பரிமாறுடி" அப்படிங்கையில பரிமாறுறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "இத கொண்டோய் தண்ணிய எடுத்து ஊத்திட்டு, நல்ல ஜக்குல தண்ணி கொண்டா" அப்படிங்கிறாங்க. கொண்டுட்டு போகையில வர்றாருங்க பாக்கியராஜ். பாக்கியராஜ பார்த்தோனே அப்படியே திரும்புது. "என்ன அண்ணேன்னு ஓடி வர்ற புள்ள இன்னைக்கு திரும்புறாளே" அப்படின்ட்டு வர்றாங்க. பாக்குதுக ஆத்தாளு மயனும் அப்படிங்கிற மாரி திரும்ப, ரைட்டு ஏதோ நடந்திருக்கு. "ரேவதி" அப்படிங்கிறாங்க. "அண்ணே வாண்ணே, வா சாப்பிடுறியா?" இங்கிட்டு அப்படியே கன்னத்த கைய மறைச்சுக்கிட்டே சொல்ல, "என்னாச்சு? கன்னத்துல கை வச்சிருக்க?" ஒண்ணும் இல்லண்ணே, நீ சாப்பிடு வா." "சாப்பிட வரல. உன் கன்னத்துல என்ன? கைய எடு." அப்படிங்கையில எடுக்க மாட்டேங்குது. கைய எடுடி. என்ன? என் புள்ள கைய வச்சான். இப்ப என்ன?" அப்படின்னு சொல்ல செம்ம கோவம் வருது. "யார கேட்டு கைய வச்சீங்க?" அப்படின்னு தாறுமாறு தக்காளி சட்னின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அதோட முடிவுல தங்கச்சிய கூட்டிட்டு கிளம்புறாரு. "ஓய் என்னடி வீட்டுக்கு போறியா? போனா அப்படியே இருடி. வரக்கூடாது." "பரவால்ல நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருது. எத்தன நாளைக்கு தான் அவங்கட்ட குட்ட குட்ட குனியிறது? கூட்டிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மாமியாரு, மாமனாரு எல்லாரும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ரேவதி அழுதுகிட்டே சொல்லுது. கன்னத்த பார்த்தோனே ஆடி போறாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு பித்து இல்லையா? "என்னடி இந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்?" "ஆமாம்மா" அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் செம்ம காண்டாகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா, ஆத்தாளு மகனு "என்ன இவ? இவ பாட்டுக்கு பொசுக்குன்னு போயிட்டா, போமாட்டான்னு நெனச்சோம்" அப்படின்னு நெனைக்கையில, சரி பாப்போம் விடு. என்ன இருந்தாலும் உனக்கு தானடா பேசுவாங்க அந்த வீட்ல." "ஆமாம்மா, அந்த வீடே என் பக்கம், என் பாக்கெட்டுக்குள்ள, என் கையில, என் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் கைக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனானப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிங்க, ஆணவத்துல ஆடுனா மண்ண கவ்வணும் தான். இப்ப புள்ளைங்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்துருதுங்க. வந்ததுக்கப்புறம், "அம்மா, அப்பா" அப்படின்னு வர, "எங்கம்மா? அம்மா எங்க? எங்கப்பா? அப்பா நீங்க வீட்ல இருக்கீங்க." இதுகளுக்கு ஒரு அபூர்வம். ஏன்னா, ஈவினிங் டயத்துல இவரு இருக்க மாட்டாரு. வேலை அங்க இங்கன்னு போயிருவாரு. இல்லடா அம்மா கோயிலுக்கு போயிருக்கா" அப்படின்னு சொல்லி சமாளிக்க, எனக்கு ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லிட்டு காலைல சொல்லிட்டு போயிருந்தேன். செஞ்சு வச்சாங்களா? இல்லையா?" இந்தா சோறு, குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, பொரியல் இருக்கு, சாப்பிடு." "ஐயய்யோ! எனக்கு எங்க அம்மா கேசரி கிண்டி தரேன்னு சொல்லிருந்துச்சு. ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னுச்சு. பண்ணி தாங்க." "ஐயய்ய! என்னடா இது என்னைய அடுப்புக்குள்ள வச்சுருவான் போல இருக்கே. அம்மா பண்ணி குடும்மா, பிள்ளைகளுக்கு அது கூட பண்ண மாட்டியா என்ன?" "சரிடா"
அப்படின்னு போய் கிண்டுன்னு போனா, கேசரி கிண்ட தெரியல, முடியல. "டேய் தங்கராஜு இங்க வாடா!" பார்த்தா பாத்திரத்தோட புடிச்சுக்கிறது. "என்னம்மா நீ அல்வாவா கிண்டுன? தள்ளு" அப்படின்னு சரி பொட்டேட்டோ சிப்ஸாவது பண்ணி குடுப்போம் அப்படின்னு அத சீவி பண்ணிக்கிட்டு இருக்கையில, எல்லாம் கருவி உதிர்ந்து என்னடோன்னு போகுது. வாடை அப்படின்னு நாறுது. பிள்ளைங்க 2 வருதுங்க. "அப்பா என்னப்பா பண்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "டேய் இருங்கடா பண்ணி தரேன்" அப்படின்னா ஊன்னு அழுகுது. அது ஒண்ணு பாத்ரூம் போயிட்டுருக்கு, ஒண்ணு ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்கு. ஐயய்யய்ய! என்னடா இது 100 பிள்ளைகள வச்சு சமாளிக்கிறாய்ங்க உலகத்துல. இந்த 2 வச்சு சமாளிக்க முடியலையே! அப்படின்ட்டு "இங்க வாங்க" அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் மாட்டி விடுறாங்க. எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணுதுங்க. சாப்பாட ஊட்டுனா அத பண்ணுதுக. கீழயும் கீழயும் கொட்டுதுக. நல்லாவே இல்ல உவ்வேன்னு ஒமட்டுதுங்க. அப்புறம் ஒரு வழியா டியூஷனுக்கு அனுப்புனா, "போமாட்டோம். எங்களுக்கு எங்க அம்மா வேணும்." "எங்க இன்னும் டியூஷன் வரலையா?" அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையா பண்ண, "என்னது இதுகள பண்ண முடியாது போல இருக்கே." போட்டு ஹதம் பண்ணுதுங்க. இதுங்கனால முடியல. "டேய் சாமி டேய் போயிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டி வாடா." "அம்மா நீ தானம்மா சொன்ன." "நான் என்னடா சொன்னேன்? நீ தானே சொன்ன." "அவ வரவே கூடாதுடா. அங்கேயே இருக்கட்டும்." "மாப்பிள வாங்க, வாங்க மாப்பிள, வாங்கங்க புருஷா வா" அப்படின்னு அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் கெஞ்சணும். வாசப்படிலருந்து மண்டி போட்டு கும்பிட்டு கெஞ்சி கேட்டா தான் அவ வீட்டு புள்ளைய இங்க வர வைக்கணும். இல்லைன்னா அவ அங்கேயே கிடக்கட்டும்டா. "அப்படித்தானம்மா நீ சொன்ன." "சொன்னேன்டா. ஆனா இங்க நம்ம 2 பிள்ளைகளையும் நம்மள 2 பேரையும் உயிரெடுக்குதுல்ல. போய் கூட்டி வந்துடுடா." "டேய் தங்கராஜு என்னால முடியாதுடா." "ஐயாப்பா!" அப்படிங்கிற ஒரு பந்து வச்சு விளையாடுது. பொட்டுன்னு போட மண்ட நெத்தியிலே படுது. அம்மான்னு கத்துதுங்க. "உங்கள" அப்படின்னு அடிச்சு புடுறாரு. "அம்மா என்னம்மா என் புள்ளைய அடிக்கிற? என்னடா? என்னைய அடிச்சுச்சுடா உன் புள்ளைய." அம்மா அதுக விளையாட்டுக்கு பண்ணதுக்கும், இல்லடா உன் புள்ளைய என்னைய அடிச்சதுக்கு நான் அப்படித்தான் அடிப்பேன்." அவருக்கும் கொஞ்சம் பொசுக்குன்னு கோவம் வருது. என்ன இது அப்படின்ட்டு, ஏன் இப்படி பண்ணி விளையாடுறீங்கன்னு ஒரு அடி அடிச்சு புடுறாருங்க. அந்த பிள்ளை ஆன்னு அழுக, உடனே பெரிய பையன் என்ன பண்றான், "அப்பா ஏன்ப்பா அம்மா புள்ளைய அடிக்கிறீங்க? அம்மா அடிச்சதே இல்ல தெரியுமா? தங்கச்சிய நீங்க அடிச்சுட்டீங்க." ஐயோ! என்னால சமாளிக்க முடியலையே. சரி நான் கிளம்புறேன். போய் கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு இங்க வாராரு. இங்க வந்தா அத்தை வரவே பயப்படுறாரு. நெனச்சு பார்க்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள நான் வர்ற கெத்து என்ன, மாசு என்ன, என்ட்ரி என்ன, என்ன பார்த்தாலே நடுங்கி போய் வாங்க மாப்பிள்ளைன்னு கூல கும்பிடு போட்டு அப்படி வரவேற்பாங்க. இன்னைக்கு நான் பயத்தோடயே வர வேண்டியதா இருக்கே அப்படின்னு மெல்ல வர, சுரேஷ் இருந்தா நல்லது. நமக்கா பேசுவான் அப்படின்னு உள்ளார வர, பார்க்குறாங்க சுரேஷ் மட்டும் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பாடா கூப்பிட்டுட்டான் அப்படிங்கையில மாமியார், மாமனார் எல்லாம் நிக்கிறாங்க. உள்ளுக்க வாராரு. எல்லாம் பார்த்துட்டு இருக்கையில, "என்ன அத்தை, மாமா, மாப்பிள, ரேவதி என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க?" அப்படின்னு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. மதி, மலரும் நிக்கிறாங்க. "பாத்தீகளா? வச்சு சமாளிக்க முடியல." கரெக்ட்டா ரேவதி சொல்லுது. "கண்டிப்பா வந்து நிப்பாரு பாருங்களேன் அண்ணி." எப்படி கரெக்ட்டா சொல்றா? 2 பிள்ளைகள வச்சு மேய்ச்சு பார்த்தால தெரியும். பொம்பளைங்கலாம் வீட்ல சும்மா இருக்கிற, சும்மா இருக்கேங்கிறால. வச்சு பார்க்கணும். அப்ப தெரியும். நிப்பாரு பாருங்க. வந்து புல்லட்டு சண்டியர் மாரி சொல்லி முடியல வந்துட்டாருங்க. சொன்னம்மா ரேவதி சூப்பர் அப்படின்னு மலர் சொல்ல, கரெக்ட்டா இங்க அதே மாரி தான் மலரையும் ரொம்ப பீத்துறாங்க இவங்க வீட்ல எல்லாரும். "என்ன நீ பெரியவளான்னு?" அவ ஒரு நாள் இல்லன்னா இவங்களோட காஞ்சு போயிரும் கூனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அத்தை, மாமா ஏன் எல்லாரும் மாரியா பார்க்குறீங்க? என்ன மாப்ள? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கையில, "இல்ல நான் சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். தெரியாம அடிச்சுட்டேன்" அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே மாமியாக்காரி, "இதாங்க பெத்த அம்மாவாம். இவங்களுக்கு நான் மட்டும் ஒரு நியாயம். என்ன இருந்தாலும் கைய நீட்டலாமா." இதே மத்த நேரமா இருந்தா கூட, "எப்படி மாப்பிள என் கைய நீட்ட போச்சுன்னு" சொல்லலாம். இங்க 2 மைனஸ் பாயிண்ட் இவங்ககிட்ட வீக்கு. 1 தங்கராஜ் மாப்பிள ஒசத்தி. 1 2வது பொண்ண அடிக்கலாமான்னு சொல்ல பயம். ஏன்னா சுரேஷ் அடிச்சாரு இல்லையா மதிய, அதனால பயந்துகிட்டே கேட்குறாங்க. இப்ப பார்க்கையில, "இல்ல தப்புதான், தப்புதான். நான் அடிச்சது தப்புதான். நான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா ரேவதி நம்ம போவோம். புள்ளைங்கலாம் தவிக்குதுங்க." அப்படிங்கையில பாக்கியராஜ், "நில்லு ரேவதி. நீ இன்னைக்கு போக்கூடாது. போ. ஏன்னா நீ என்ன சொல்ற? என் பொண்டாட்டிய நான் கூப்பிட? அவ இப்ப என் தங்கச்சியா இங்க வந்திருக்கிறா. என் தங்கச்சிய அடிப்பீங்க, உதைப்பீங்க. எத்தன நாளைக்கு கூல கும்பிடு போட்டுட்டு இருக்கிறது? மாட்டா. வர முடியாது. நீ போ ரேவதி. இங்க பாரு ரேவதி நில்லு." அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு, இப்ப என்ன பண்ணிப்புட்டேன்? அடிச்சது தப்பா? நீ கெளம்பு." அப்படிங்கையில பாக்குறாரு சுரேஷு. "நில்லுங்க மாமா. நானும் சொல்றேன். உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன்." "என்ன மாப்பிள? நீ என்ன சொல்லப் போற? நீ அக்காவ அடிச்சது தப்பு." அப்படியே மேலேயும் கீழயும் பாக்குறாரு. "சுரேஷு நீயாயா சொல்ற?" அவரு சொன்னது, "மாப்பிள நான் உன்னைய அப்படி பார்த்தனே, வளர்த்தனே, வேலை வாங்கி குடுத்தனே" அப்படிங்கிற மாரி. ஆனா இவரு என்ன நெனைக்கிறாரு, தான் அடிச்சத வச்சு சுத்தி காமிக்கிறானோ அப்படின்ட்டு, இல்ல மாமா, நீங்க நெனைக்கலாம், நான் மதிய அடிச்சேனே, நீ மட்டும் அடிக்கலாமாடான்ட்டு." ஐ! பாயிண்ட் எடுத்து குடுக்குறானேன்னு இங்க தங்கராஜ் மனசுல நெனைக்க, "ஆமா மாமா, நான் அடிச்சேன் தான் இல்லைங்கல. ஆனா அதே திருப்பி அடிச்சால்ல, அது சரிக்கு சரியா போச்சு. ஆனா என் அக்கா உங்கள அடிச்சாளா? இல்ல, இல்ல. அப்படிப்பட்ட புள்ள பூச்சிய போயிட்டு நீங்க அடிக்கலாமா? மதியும் ரேவதி அக்காவும் ஒண்ணா? மதி என்ன போடு போட்டுக்கிட்டு இருக்கா இங்க எல்லாரையும். ஆனா எங்க அக்கா அப்படியா? நாங்க அவள அப்படி தங்கமா வச்சு வளர்த்தோம். அவள நீங்க கை நீட்டுனது தப்பு மாமா."
எத்தன நாளு கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? "என்ன மாப்பிள நீ இப்படிலாம் பேசுற?" அப்படிங்கிறாங்க. "இல்ல மாமா, நீங்க அடிச்சது தப்பு மாமா. ஒரு போலீஸ்காரன் அக்காவையே நீங்க அடிச்சிருக்கீங்க." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமியாக்காரியும் அதே தான் சொல்லுது. "என் பொண்ண அடிச்சது நீங்க தப்பு." சரி. இவன் பார்க்குறான் தங்கராஜ். "ஒண்ணு கூட்டிட்டாங்கய்யா, ஒண்ணு கூட்டிட்டாங்கய்யா." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, "சரிங்க, நான் இப்பவும் நல்ல மனசோட தான் போறேன். ரேவதி உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ நீ வா. அது நம்ம வீடுமா. என்ன மன்னிச்சிருமா." ஏன்னா எல்லாரும் அப்படியே கார்னர் பண்றாங்களா தங்கராஜ. அதனால இப்போதைக்கு விட்டு குடுத்து தான் போகணும். ராஜதந்திரியா நம்ம யூஸ் பண்ணணும் மூளையன்ட்டு, "மன்னிச்சுக்கங்க மாப்பிள, மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு பாக்கியராஜ பாக்குறாரு. அப்படியே போயிட்டு, இந்த வீடே எனக்கு எதிரா நிக்கிறீங்க. எனக்காக கொடி தூக்குன இந்த குடும்பம், கிழடு கட்டைங்களா! நீங்க 2 பேரும் திரும்புனனால தானே எல்லாம் திரும்புதுங்க. எனக்கு முதல் எதிரியே நீங்க 2 பேர் தான்." அப்படின்னு போற போக்குல, இங்க மதி என்ன பண்றாங்க, இதுக சும்மா இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்குங்கன்ட்டு, "வாங்க அண்ணி நம்ம போவோம் வாங்க" அப்படின்ட்டு ரேவதிய கூட்டிட்டு போயிடுறாங்க. விட்டுப்புட்டு இங்க என்ன பண்றாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே சிக்னல் கிடைக்கலையா, கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்களா, இவரு தங்கராஜு அப்படியே "நான் வரேன் மாமா, வரேன் அத்த" அப்படின்னு போகையில, மதி அப்படி ஏற இறங்க பாக்குறாங்க. "ஆணவமாடி, உன்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது நானு. இப்ப என்னையவே ஒதுக்குற அளவுக்கு வச்சுட்டில்ல? இருடி உன்ன வச்சுக்கிறேன். வேலைய மட்டும் உன்னைய புடுங்கலடி. இன்னும் என்னென்ன பண்றேன் பாரு. உன்னைய இந்த வீட்ல அடிமையாக்கி காமிக்கிறேன் பாரு" அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு கிளம்ப போகையில, "போயா" அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாரி மதி சொல்றாங்க. ஐய்யய்யோ! ஆனா மெதுவா சொன்னதுனால தப்பிச்சான்டா சாமின்னு ஓடுறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.